So, hi all, Manjusha here, and I would like to introduce about myself to you guys. And about myself, uh, I'm basically from Kerala, Shornur. It's my hometown, and but I just born and brought up everything in Chennai. So my schooling, college days, everything was in Chennai. So that's the main reason I'm comfortable with Tamil. But maybe sometimes you can find out I'm not so good in the slang sometimes. Apart from that, yes, I got married to a man, to my love, uh, of Tamil Nadu. So that's how, uh, you know, being. They say it's like Tamil Marumagal. Yes, Tamil Nadu makes me a kind of Tamil Nadu Marumagal right now. And yes, apart from that, so let's go about the Momlands. The Momlands is the series every Sunday. There are lots of mothers out there. They will be coming and talking to us about their kind of struggles and victories, how what made them to overcome in the certain things and all. They come and tell us. So you guys going to see all that, and please stay tuned with us. And your supports is much more important for all of us. Yes, true the momlens. Hi everyone. Today I want to talk about the recent தமிழ்ல பேசட்டுமா? இன்னும் ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும் நெறைய பேருக்கு புரியறதுக்காக. ஸோ அம்மாவான பின்ன நெறைய விஷயம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆயிரும் லைஃப்ல. அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த உலகமே அந்த வார்த்தைக்கு தான் இயங்குது. அம்மாங்கிற அன்புல தான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அவ்ளோ பெரிய விஷயம் லைக் உங்களுக்கு வரும்போது த லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். பட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக யூ என்ன சொல்றது? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு சின்ன சின்னதா தான் யூ வில் பி ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் த திங்ஸ். லைக் எக்ஸாம்பிள், ஈவன் த டைம் கூட சேஞ்ச் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா. லைக் மார்னிங் டைம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தூங்கியிருப்போம். கரெக்ட்டா? ஸோ ஒன்ஸ் யூ காட் மேரிட் அண்ட் லைக் கிட்ஸ் வந்த பின்ன உங்களுக்கு மார்னிங் மார்னிங் அப்படி இருக்காது. டே அண்ட் நைட் இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனோ கம்ப்ளீட்லி டிஃபர். நமக்கு மட்டும் வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாரியே தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. லைக் என் பையன் வந்து நைட் எல்லாம் முழிச்சுட்டு இருப்பான். பகலெல்லாம் தூங்குவாரு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் திங் ஃபார் மீ. வெளிய பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ் அப்போ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரஷன் கூட எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா இத பத்தி யாருமே இத பத்தி என்கிட்ட பேசினது இல்ல. எனக்கும் அத பத்தி எந்த இதுவுமே அவ்ளோ நாலேட்ஜ் இப்ப இன்ஸ்டா இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல Facebook அண்ட் அதுவுமே அப்பதான் வந்த புதுசுன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஐ வாஸ் நாட் சோ மச் இன்டு த Facebook. ஸோ இப்படி இருந்தப்போ லைக் இத பத்தி நெறைய பேர் பேசல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் ஆல் திஸ் மித்ஸ். இப்போ இனி வர அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு இதுலலாம் கோ த்ரூ ஆன பேரண்ட்ஸ் ஐ மீன் மதர்ஸ் டெஃபினட்டா இத பத்தி பேச போறாங்க. அப்போ யூ வில் பி நோயிங் மச் மோர் திங்ஸ் ஹவு தே ஹேண்டில்ட் இட் அப்படிங்கிறது. ஸோ கையில குழந்தைய குடுத்துட்டாங்க. நம்ம ஹெல்த்தும் த சேம் ஹவ் அந்த 9 மந்த்ஸ் எப்படி ஆசை ஆசையா அந்த வயிறு பெருசாகுமான்னு வெயிட் பண்ணோமோ, அது திரும்ப உள்ள போறதுக்காக அவ்ளோ கவலைப்படுறோம். எப்போ உள்ள போகும்? பொறந்தோனே வயிறு உள்ள போயிடுமா? நோ, இட் வோன்ட் ஹேப்பன்ஸ். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நான் பாப்பா வந்த பின்ன ஐ மீன் என் பையன் வெளிய வந்த பின்ன ஐ அம் ஜஸ்ட் லுக்கிங் அட் மை டம்மி. இட்ஸ் நாட் கெட்டிங் இன். அப்படியே நான் வெளிய அதே சைஸ்ல தான் இருக்கேன். ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி என்னது இது எனக்கு புரியல. அண்ட் ஸ்லோலி தான் உள்ள போகும். அண்ட் சர்டன் பீப்புள்ஸ் சொன்னாங்க 1 மந்த்ல போயிரும். சர்டன் பீப்புள்ஸ் லைக் it takes 3 months. It differs from 1 to 1. அண்ட் சில பேர் இன்னும் நீ வயிற கத்தலையா? நீ கத்தாம விட்டனால இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் இப்படியே தான் உனக்கு இருக்க போகுது. போ they are not even my family. ஃபேமிலிக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறவங்க கூட சொல்லும்போது பார்க்குறவங்க, போறவங்க, வரவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஐ வாஸ் ஸோ மச் சர்ப்ரைஸ்ட் டு see all these things. என்ன பண்ணணும்னே தெரியல. யார்கிட்ட இத போய் பேசுறதுன்னும்
தெரியல. கேட்டா அவங்க எனக்கு இத பத்தி ஐடியா இல்ல. ஐ டிட்ன்ட் கோ த்ரூ யுவர் ஃபேஸ் அப்படின்னு ஒத்த வார்த்தையில போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வாஸ் மை மதர்ஹுட் ஜர்னி. அண்ட் தென் பட் ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். வாட்ஸ்எவர் ஐ ஹேவ் டு டேக் கேர். அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்களோட கண்ணுல அந்த குட்டி கை விரலு, அந்த பால் மனம் சொல்லுவாங்கல்ல, இட் வாஸ் ஸோ ஆசம். இஃப் யூ ஆர் a நியூ மாம், ப்ளீஸ் என்ஜாய் யுவர் ஜர்னி. பிகாஸ் இப்போ ஐ கான்ட் கோ பேக், ரைட்? பட் யூ ஆர் இன் த மூமெண்ட், ப்ளீஸ் என்ஜாய் இட். ஐ நோ திஸ் எவ்ரிதிங் கீப் சேஞ்சிங். இது எல்லாமே மாறும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆஃப்டர் ஒன்ஸ் த கிட்ஸ் grown up, you can do whatever you want, you can be whatever you like to be. So but still அந்த growing phase ஒன்று இருக்குல்ல, that is the part you need to enjoy. Instead, if you keep worrying, nothing works. Please don't keep worrying. எனக்கு தூக்கமே இல்லைங்க. சீரியஸான நான் வந்துட்டு என் பையன் 1 year ஆகிற வரைக்கும் ஐ நெவர் able to sleep at the night because he never sleep. I need to take care of him. So my days, அப்போ மார்னிங் தூங்குவீங்களான்னு கேட்டால் எவ்ரிபடி சேஸ், குழந்தை தூங்கும் போது நீங்களும் தூங்குங்க. திஸ் இஸ் சம்திங் லைக் எ டேக் லைன் எவ்ரிபடி சேஸ். அப்போது எப்போ சாப்பிட்டோம், எப்போ என்னோட வாஷ்ரூம் குளிக்கிறது, மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் நான் எப்போ பார்க்கட்டும். அஃப்கோர்ஸ் யூ வில் பி இன் டு யுவர் பீரியட்ஸ். ஸோ யூ நீட் டு சேஞ்ச் யுவர் பேட்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் இருந்துச்சு. அப்போ நான் எங்கே தூங்குறது, நான் தூங்கலான்னு நினைக்கும் போது he will get up. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த தூக்கம் சரியா இல்லைனாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மென்டலி யூ வில் நெவர் பி ஸ்டேபிள். லைக் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே சர்டன் டைம்ஸ் புரியாது பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். மேபி இன்னும் கிளியராக த கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கன்சல்ட், அவங்க இன்னும் பர்ஃபெக்டாக இதை பற்றி என்ன நமக்குள்ளே ஆகுதுன்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக தேர் ஆர் டாக்டர்ஸ் யூ கேன் கோ அண்ட் கன்சல்ட் யுவர் கைனாலஜிஸ்ட். தே வில் கிவ் யுவர் கைட்லைன்ஸ் ஆர் கவுன்சிலிங் மாதிரி இப்போ நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. யூ கேன் கெட் ஹெல்ப் அவுட் ஃப்ரம் டெம். இதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுங்க. முன்ன அப்போ எனக்கு தெரியாது. இதை பற்றி யாருமே பேசலை. இப்போவும் யாரும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டால் ஐம் நாட் ஷுர். ஸோ ஐ தாட் வை நாட், நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் இதை எனக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன். ஸோ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் குழந்தை வளர ஆரம்பிச்சோன்னே, நீ என்ன வெயிட் போட்ட, இன்னும் ஒல்லியாவிலியாங்கிற மாதிரி கேட்பாங்க. இட் டேக்ஸ் டைமில். சி அந்த பாடி எப்படி அந்த 9-10 months ஒரு குழந்தைய யூ ஆர் மேக்கிங் எ லைஃப் டு க்ரோ இன் யுவர் உங்களோட வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ரோ பண்ணியிருக்கீங்க. இட் டேக்ஸ் அதே டைம் எடுக்கும் திரும்ப உங்களோட பேக் நீங்கள் வரதுக்கு வரும்போது. அண்ட் என்னன்னா இந்த ஜேர்னியில் யூ ஆல்சோ நீட் டு சொல்லுவாங்க, லைக் பால் கொடுக்கும் போது யூ நீட் டு ஈட் ஃபார் 2. இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே வைல் வென் யூ ஆர் ப்ரெக்னென்ட் செல்ஃப் டே ஸ்டார்ட் சேயிங், இப்போ நீ ஒருத்தர் இல்லை 2 பேர், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஃபார் 2. You have to start eating for 2 for your breast milk. Then only your baby get all the nutritions. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சாப்பிட்டு இன்னும் பெருசாயிரும். இவ்வளோதான். திரும்ப அது குறைக்கிறது அகெயின் இட் பிகேம்ஸ் எ டாஸ்க். அண்ட் நம்ம பாடி ஷேப் மாறிடுச்சு, வி கான்ட் ஏபிள் டு வேர் வாட் வி வாண்ட். அப்படிங்கும் போதெல்லாம் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட். திஸ் இஸ் வாட் ஐ ஆல்சோ undergoes. I understand there are lots of girls and I mean my friends, the family members who have told me the same. So what I want to tell you guys, girls, இதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. காலப்போக்கில் இது மாறும். குழந்தைய உங்கள் ஹெல்த்தையும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க. அண்ட் தெர் ஆர் மாம்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி செகண்ட் டெலிவரி இதுவுமே எனக்கு வித்தின் 1 month கூட இல்லைங்க, 13 days என் பையன் பிறந்து ஐ நீட் டு ஃப்ளட் வந்துட்டு ஐ நீட் டு மூவ் ஃப்ரம் சென்னை. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி எனக்கு இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அது என்னோட லைஃப்பில். அண்ட் ஐ குட் நாட் ஏபிள் டு எனிபடி didn't come forward to say what should I have to do, not to doங்கிறது சொல்லலை. I was do whatever I want. Certain things I would like to இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஹேட் நார்மல் டெலிவரி. எனக்கு ஸ்டிச்சஸ்க்கு சுடு தண்ணி போடணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் பண்ண போகிறேன், எனக்கு என்ன. ஸோ கோல்டு வாட்டர் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் சம் டேஸ் லேட்டர் எனக்கு இன்னுமே க்யூர் ஆகலைன்னு பின்ன தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் லைக்
நான் அப்ப தான் சொல்றேனே, ஐ வாஸ் நாட் ஈவன் எங்க அம்மாகிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு அப்போ தோணல. தெரியல. அது பேசணும், பண்ணணும். ஐ டிட்ன்ட் நோ. ஸோ தென் ஒன்லி தே வேர் சேயிங் யூ ஹேவ் டூ போர் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொன்னப்போ, சுடு தண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ, ஐ ஃபெல்ட் ஓகே அப்படின்னு. செகண்ட் பேபி வரும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி வி நோ சர்டன் திங்ஸில் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதே மாதிரி ஐ வாஸ் ஆல்சோ பீன் தேர். பட் அகெயின் சர்டன் ரீசனுக்காக ஐ நீட் டு நாட் ஏபிள் டு பி இன் மை மாம் பிளேஸ். ஸோ அகெயின் நான் வந்துட்டு மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருந்ததுனால என்ன சொல்கிறது, ஐ வாஸ் லைக் again have to take care of my kid. Of course என்னோட in-laws were been taking care of me well, better and well, of course. But also என்ன சொல்றது, uh, I was need to take care completely. Hope you girls understand. என்னதான் யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் you need to take care of your child at the end of the day. That is what this is actually true. Please don't seek from out, instead seek from yourself. That's more I would love to say. In case if you have a good support surround you, utilize it, enjoy it. அப்படியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப குடுப்பனங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னும் இன்னும் நிறைய பேசலாம். இதையே நான் வந்துட்டு 1 minute 30 secondsக்குள்ளே முடிக்கணும். இதே லிட்ரலி 8 minutesக்கு மேலே போகுது. இது மாதிரி நான் நிறையா சொல்கிறேன் என்னோட ஜேர்னியை. இன் கேஸ் இஃப் யூ கிவ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் டு மீ. So, thank you.